அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் இருக்கிறது ரமணி ஃபோக்ஸ்வேகன் கோயம்புத்தூர் கார் ஷோரூம்ல புதிய ஃபோக்ஸ்வேகன் டைகன் மிட் லெவல் ஹைலைன் வேரியண்டோட. இந்த ஹைலைன் வேரியண்ட்டை பத்தி பேச போனா ஃபோக்ஸ்வேகன் டைகனுடைய 2வது வேரியண்ட் இது 1 லிட்டர் TSI பெட்ரோல் என்ஜினோட அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு என் கூட இருக்கிறது 1 லிட்டர் TSI ஹைலைன் மேனுவல் வேரியண்ட். நம்ம ஏற்கனவே டாப் அண்ட் GT பிளஸ் வேரியண்டோடைய டீடைல் ரிவ்யூ பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு இந்த மிட் லெவல் ஹைலைன் வேரியண்ட்ல எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் மற்றும் கம்ஃபர்ட் இருக்குங்கிறத பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஹைலைன் வேரியண்ட் தான் ஃபோக்ஸ்வேகன் டைகனுடைய 2வது வேரியண்ட் கம்ஃபர்ட் லைன் பேஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்தது. அப்படி இருந்தாலுமே டாப் அண்ட் GT பிளஸ் வேரியண்ட்ல இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்ல கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஃபோக்ஸ்வேகன் டைகனை பொறுத்தவரை டாப் அண்ட் டாப் லைன் மற்றும் GT பிளஸ் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் LED ஹெட்லாம்ப்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த ஹைலைன் வேரியண்ட்டை பொறுத்தவரை ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. அப்படி இருந்தாலுமே LED DRLs மற்றும் ஹாலோஜன் ஃபாக் லாம்ப்ஸ் அவைலபிளா இருக்கு. மேலே கிரில்லையும் கீழே பம்பர்லையும் குரோம் டீடைலிங் ஸ்டாண்டர்டா எல்லா வேரியண்ட்ஸ்லுமே அவைலபிளா இருக்கு. அதோட சேர்ந்து சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்ஸும் இந்த வேரியண்ட்ல அவைலபிளா இருக்கு. சைட் ப்ரொஃபைலை நோக்கி வந்தோம்னா எடுத்த உடனே பார்த்த உடனே தெரியுது இது ஒரு டாப் அண்ட் வேரியண்ட் இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்ல வரக்கூடிய குரோம் டீடைலிங் மற்றும் பியானோ பிளாக் டீடைலிங் இந்த வேரியண்ட்ல எங்கேயுமே கிடையாது. ஆனா இந்த ஹைலைன் வேரியண்டோடைய சைட் ப்ரொஃபைலுக்கு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா 16 இன்ச் அலாய் வீல்ஸ். டாப் அண்ட் வேரியண்ட்ஸ்க்கு 17 இன்ச் அலாய் வீல்ஸ் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மிட் லெவல் ஹைலைன் வேரியண்ட்டுக்கு 16 இன்ச் அலாய் வீல்ஸ் ஸ்டாண்டர்டா வந்துருது. டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதோட சேர்ந்து 205 செக்ஷன் அப்போலோ ஆல்நாக் டயர்ஸோட வருது. குரோம் டீடைலிங் எதுவும் இல்லைனாலுமே பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் மற்றும் பாடி கலர் ORVMs எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டா வந்துருது LED டர்ன் இண்டிகேட்டர்ஸோட சேர்த்து. மேலும் எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ் ஸ்டாண்டர்டா வந்துருது. இந்த அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ்க்கு 70 கிலோ வரைக்கும் லோடு தாங்குற கெப்பாசிட்டியும் இருக்கு. ஆனா இந்த மிட் லெவல் ஹைலைன் வேரியண்ட்டுக்கு எலக்ட்ரிக் சன் ரூஃபோ பிளாக் கலர் கான்ட்ராஸ்ட் ரூஃபோ கிடையாது. எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே ஃபோக்ஸ்வேகன் பிராண்டிங் ஃப்ரண்ட் டோர்ஸ்ல வந்துருது. ஆனா டாப் அண்ட் வேரியண்ட்ஸ்க்கு மட்டும்தான் பியானோ பிளாக் ஃபினிஷ் மற்றும் குரோம் ஃபினிஷ் வரும். பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்ஸ் போலவே தான் இருக்கு இந்த ஹைலைன் வேரியண்ட்டும். ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே இந்த இன்ஃபினிட்டி LED டெயில் லேம்ப்ஸ் ஸ்டாண்டர்டா வந்துருது. வண்டியினுடைய ஃபுல் அகலத்துக்கும் இந்த LED டெயில் லைட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதோட சேர்த்து டெயில்கேட்டோடைய சென்டர்ல கீழே டைகுன் பேட்ஜிங் வந்துருது. கூடவே ஃப்ரண்ட் பம்பர்ஸை போலவே குரோம் ஃபினிஷும் சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்டும் பேக் பம்பர்லையும் வந்துருது. டைகுனுடைய 1.5 லிட்டர் வேரியண்ட்ஸ்க்கு GT பேட்ஜிங் பார்த்துருப்பீங்க இங்கே டெயில்கேட்டில் கார்னரில். ஆனால் இந்த 1 லிட்டர் வேரியண்ட்ஸ்க்கு TSI பேட்ஜிங் தான் வருது GT பேட்ஜிங்க்கு பதிலாக. மேலும் பேஸ் மாடலில் வராத ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர் டீஃபாகர் அதோட சேர்த்து ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் இந்த மிட் லெவல் ஹைலைன் வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ ஓவரால் ஹைலைன் வேரியண்ட்டோடைய எக்ஸ்டீரியர் டீடைல்ஸ் மற்றும் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். இப்போ வண்டியினுடைய உள்ளே போய் பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கிறது புதிய ஃபோக்ஸ்வேகன் டைகனுடைய மிட் லெவல் ஹைலைன் 1 லிட்டர் மேனுவல் வேரியண்ட்டுக்கு உள்ள. ஸோ இதுதான் டேஷ்போர்டோடைய வியூ. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் GT பிளஸ் வேரியண்ட்ஸில் இருக்கிற ஏராளமான ஃபீச்சர்ஸ் இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மிட் லெவல் வேரியண்ட்டுங்கிறதுனால நிறைய ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸ்டாண்டர்டாக. ஃபஸ்ட்டு அவைலபிளாக இருக்கிற ஃபீச்சர்ஸை பற்றி பேசுவோம். இந்த ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் நம்ம டாப் அண்ட் வேரியண்ட்டில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதே பியூட்டிஃபுல்லான லெதர் ராப் ஸ்டீரிங் வீல் இந்த மிட் லெவல் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பாட்டம் ஃபினிஷ் இருக்குது, சில்வர் டீடைலிங் ஹைலைட்ஸ் எல்லாமே இருக்குது. அதோட சேர்ந்து இந்த சென்டர் பாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹை குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே சென்டரில் ஃபோக்ஸ்வேகன் லோகோ, புதிய லோகோ, 2D லோகோ ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. எல்லா பக்கமும் ஃபோக்ஸ்வேகன் டைகன் உள்ள மற்றும் வெளியே. இந்த வண்டியில பாத்தீங்கன்னா அந்த டாப் அண்ட் GT பிளஸ் வேரியண்ட்ல பார்த்த வர்ச்சுவல் காக்பிட் ஃபுல் கலர் TFT டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடையாது. அதுக்கு பதிலாக இங்கே மோனோக்ரோம் நார்மல் அனலாக் டிஜிட்டல் காம்பினேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வருது. பேஸ் மாடலையும் இதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வருது ஃபோக்ஸ்வேகன் டைகனை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த வேரியண்ட்ல ஸ்டீரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் ஸ்டாண்டர்டா வந்துருது. மேலும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் MID-க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த ஸ்டீரிங் வீலோட ரைட் சைடில் ஸ்டீரிங் பாஸுக்கு ரைட் சைடில் ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்காங்க பட்டன்ஸ் பொறுத்தவரை. அது தவிர பார்த்தீங்கன்னா வைப்பர் கண்ட்ரோல்ஸ் இங்கே ரைட் சைடில் வந்துருது ஸ்டீரிங்க்கு பின்னாடி. அதோட சேர்த்து ஹெட்லாம்ப் கண்ட்ரோல்ஸ் இங்கே லெஃப்ட் சைடில் வந்துருது. ஆனால் இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. அதோட சேர்த்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் போன்ற ஃபங்க்ஷன்ஸும் இந்த வண்டியில் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது, ஆனால் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ்க்கான ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸ்டாண்டர்டாக. பேஸ் மாடலில் ஃப்ரண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் கிடையாது. ஆனால் இந்த வண்டியோடைய ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் LED ஹெட்லாம்ப்ஸ் கிடையாது. இப்போ இந்த வண்டியோடைய பவரை டர்ன் ஆன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வண்டியோடைய சாவியை உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபிளிப் கீஸ், மேனுவல் ஃபிளிப் கீஸ் தான். புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த வண்டியில் கிடையாது. ஆனாலும் இந்த ரெண்டு சாவியுமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லாக்கிங் பட்டன்ஸோட ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்குது. இது மேனுவலாக ஸ்லாட் பண்ணாதான் டர்ன் ஆன் பண்ண முடியும். புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது. இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா குஷாக்ல ஆல்ரெடி மிட் லெவல் பேஸ் லெவல் வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வருது.
ஸோ அந்த வண்டியில் பார்த்த ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரோல்ஸும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் இருக்குது. தென் இந்த பட்டன்ஸ் மூலமாக நீங்கள் டாகிள் பண்ணிங்கன்னா ஆடியோவோடைய டிஸ்பிளேயும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் ஏதாவது ப்ளே பண்ணிருக்கீங்க, எஃப்எம் ப்ளே பண்ணிருக்கீங்க, இல்லை சாங் ஏதாவது ப்ளே பண்ணிருக்கீங்கன்னா அதையும் இங்கேயே டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. தென் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா டெலிஃபோன் கண்ட்ரோல்ஸ் இதிலேயே பார்க்கலாம். தென் டிரைவிங் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் இருக்குது. ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் டிஸ்டன்ஸ், ட்ராவல் டைம், ரேஞ்ச், ஃபியூல் எஃபிஷியன்சி, மைலேஜ் போன்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ போதுமான அளவுக்கு கிளாரிட்டியும் நல்லா இருக்கு, டீடைல்ஸும் போதுமான அளவுக்கு இருக்கு. என்னன்னா அவ்வளோ ஃபேன்சியான ஒரு டிஸ்பிளே கிடையாது. இது வர்ச்சுவல் காக்பிட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டாப் அண்ட் வேரியன்ட்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. இப்போ சென்டர் கன்சோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ் 10.5 இன்ச் டச் ஸ்கிரீன் சிஸ்டம் டாப் அண்ட் ஜிடி பிளஸ் வேரியன்ட் போலவே எக்ஸாக்ட்லி சேமா தான் இருக்கு. ஆனா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சிஸ்டம் என்னால் டர்ன் ஆன் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு புது வண்டி. ஸோ அதனால பிடிஐ இன்ஸ்பெக்ஷன் இன்னும் பார்க்கல. இந்த ஆடியோ சிஸ்டமை வந்து டெலிவரி அப்போ தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நான் வந்து டெமோ வண்டியில் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் Volkswagen Tiguanோடைய ஹைலைன் வேரியண்ட்லேருந்து வரக்கூடிய இந்த 10.5 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்லிக்காக, ரொம்ப ஃபாஸ்ட் டு ரெஸ்பாண்டாக இருக்குது. ஸ்டாண்டர்டான ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே அவைலபிளாக இருக்குது. அதோட சேர்ந்து மிரர் லிங்க் கனெக்டிவிட்டியும் அவைலபிளாக இருக்குது. கூடவே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மற்றும் ஒரு சில கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸும் அவைலபிளாக இருக்குது Volkswagenோடைய ஆப் மூலமாக. தென் இந்த வண்டியோடைய ஸ்டேட்டஸ், ஓவரால் டிரைவிங் கண்டிஷன்ஸ், ரன்னிங், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் எல்லாமே இதுலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து வண்டியோடைய ரன்னிங், அதாவது ஃபியூல் கன்சம்ஷன், மைலேஜ் எல்லாமே இதில் நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமோட ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் அவைலபிளாக இருக்குது ஹைலைன் வேரியண்ட்லேருந்து. ஸோ ரிவர்ஸ் ஸ்லாட் பண்ணால் தெரியும். இதுதான் இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுடைய கிளாரிட்டி. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்டீரிங் திருப்பும் போது இந்த லைன்ஸ் வந்து திரும்பாது. ஸ்டாட்டிக்கான கைட்லைன்ஸ் மட்டும்தான் தராங்க இந்த டச் ஸ்கிரீன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவில். இந்த டச் ஸ்கிரீன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 GB இன்டர்னல் மெமரி ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்குது. தென் அது தவிர 2 GB RAM இருக்குது. அது தவிரன்னு பார்த்தீங்கன்னா Volkswagen Play ஆப்ஸ் மூலமாக ஒரு 4 ஆப்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த சிஸ்டம்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கானா ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர Booking.com, ட்ராவல், அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் புக் பண்ணுறதுக்கு Booking.com டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதை தவிர சைஜிங்கிற மேப் மை இந்தியாவுடைய சப்சிடரி நேவிகேஷன் சிஸ்டம், ஆஃப்லைன் மேப்ஸுக்கு டேட்டா எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இந்த சிஸ்டமில் இருக்குது. தென் அதை தவிர ஆடியோ புக்ஸுங்கிற ஆப்பும் இருக்குது. டிரைவிங் அப்போ நீங்கள் வந்து ஏதாவது புக்ஸ் ரீட் அவுட் பண்ணுற மாதிரி நீங்கள் கேட்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா அந்த ஆடியோ புக்ஸுங்கிற ஆப் மூலமாக நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் கனெக்டிவிட்டி ஓரியன்டாக மாடர்னாக நல்லா இருக்குது. ஹைலைன் வேரியண்ட்லேருந்தே அவைலபிளாக இருக்குது ஸ்டாண்டர்டாக. தென் இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங்கோடைய ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த சிஸ்டம்லேயே ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்குது. அது தவிர ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோலை டர்ன் ஆஃப் பண்ணுறதுக்கான வர்ச்சுவல் பட்டனும் இந்த சிஸ்டமில் தான் கொடுத்துருக்காங்க. தனியாக எங்கேயுமே பட்டன்ஸ் அப்படின்னு எதுவும் கொடுக்கல. இங்கேயே தான் வர்ச்சுவல் டிஜிட்டல் பட்டனாக கொடுத்துருக்காங்க இந்த சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 AC வென்ட்ஸ் ஸ்டாண்டர்டாக இருக்குது. தென் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலோடைய கண்ட்ரோல்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே வந்துடுது. இது வந்து ஒரு டச் பேஸ்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் டிஸ்பிளே மற்றும் கன்சோல். ஸோ அதனால் டச் மூலமாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும். எக்ஸாக்ட்லி ஸ்கோடா கோஷாக்கோடைய யூனிட் போலவே தான் சேமாக இருக்குது. இந்த சிஸ்டம்குள்ளேயே ஏர் பியூரிஃபையரும் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர் பியூரிஃபையரும் இந்த மிட் லெவல் ஹைலைன் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஆனால் பேஸ் லெவல் கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட்டுக்கு போனீங்கன்னா மேனுவல் AC கண்ட்ரோல்ஸ் தான் வருது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் AC கிடையாது. ஸோ இந்த டச் பேஸ்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் டிரைவிங் அப்போ அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியான க்ரூவ்ஸ் கொடுத்துருக்காங்க, தனியான பாக்கெட்ஸ் டிசைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் டிரைவிங் அப்போ கூட விரலை எங்கே வைக்கிறீங்கிறது கரெக்டாக உங்களுக்கே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்க போகுது டச் ஸ்க்ரீன் பேஸ்ட் ஒரு யூனிட்டாக இருந்தாலுமே. தென் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மிட் லெவல் ஹைலைன் வேரியண்ட்லையும் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ், ஆட்டோ டிமிங் IRVM போன்ற ஃபீச்சர்ஸ் கிடையாது. அப்படி இருந்தாலும் வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இந்த மிட் லெவல் வேரியண்ட்லேயே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. மீடியம் சைஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக வயர்லெஸ் மூலமாக சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சர்ப்ரைசிங்கான கன்வீனியன்ஸ் ஃபீச்சர், நல்லா இருக்குது. தென் அது தவிர மேனுவலாக நீங்கள் சார்ஜ் பண்ணணும், ஒயர் மூலமாக கேபிள் மூலமாக நீங்கள் சார்ஜ் பண்ணணும் மீதி ஃபோன்ஸ் இருக்கிறத அப்படின்னா C டைப் USB போர்ட்ஸ் இங்கே 2 அவைலபிளாக இருக்குது ஸ்டாண்டர்டாக. தென் அது தவிர ஒரு ஸ்டாண்டர்ட் 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் இங்கே கியர் லீவருக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்ககிட்ட C டைப் USB சார்ஜிங் கேபிள் இல்லைன்னா. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு புது டிசைன் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லிவர்.
1 லிட்டர் வேரியன்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த 6 ஸ்பீட் மேனுவல் கியர் லிவர் தான் வருது. ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்குது, சங்கியாகவும் இருக்குது. அதே சமயம் Volkswagen கியர் பாக்ஸுங்கிறதுனால ரொம்பவே ஸ்லிக்காக தான் இருக்க போகுது டிரைவிங் அப்போ. தென் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான கப் ஹோல்டர்ஸ், ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஹேண்ட் பிரேக் லிவர் இருக்குது. தென் ஸ்கோடா குஷாக்கில் பார்த்த அதே சென்டர் கன்சோல் போல தான் இருக்குது. இந்த டிசைன் ஆல்மோஸ்ட் எந்த லெவலில் பெரிய வித்தியாசம் கிடையாது டிசைன் பொறுத்தவரை. ஸோ அதனால் இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ் லெவல் கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட்லேருந்து இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் வித் ரியர் ஏசி வென்ட்ஸும் ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்குது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான லெவல் ஸ்டோரேஜ் பாக்கெட் இருக்குது. இதே ஸ்டாண்டர்ட் சைஸ் கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. தென் மீதி ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவ் பாக்ஸோடைய சைஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ், அதோட சேர்த்து கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டியும் ஸ்கோடா குஷாக் போலவே ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்குது. தென் எல்லா டோர்ஸுக்குமே ஸ்டாண்டர்ட் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ், பெரிய சைஸ் பாட்டில் ஹோல்டர்ஸும் அவைலபிளாக வந்துடுது. அதோட சேர்த்து ஒரு அம்ப்ரெல்லா ஹோல்டரும் இந்த சைடில் கார்னரில் உள்ள ஸ்லாட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லா வேரியன்ட்ஸுக்குமே, ஃப்ரண்ட் டோர்ஸுக்கு மட்டும். ரூஃப் நோக்கி வந்தோம்னா ஆட்டோ டிமிங் IRVM நான் முன்ன சொன்னது போலவே இந்த வண்டியில் அவைலபிள் கிடையாது. ஆனால் மேனுவலி அட்ஜஸ்டபிள் டே நைட் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க IRVM பொறுத்தவரை. தென் டிரைவர் சைடுக்கு வேனிட்டி மிரர் இல்லை, ஆனால் பேசஞ்சர் சைடுக்கு மட்டும் சன்வைசரில் வேனிட்டி மிரர் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா LED கேபின் லேம்ப்ஸ், ரூஃப் லேம்ப்ஸ் ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்குது. அதாவது ஃப்ரண்ட்டுக்குன்னு மட்டும் இல்லை, பேக்குக்கும் கூட இங்கே ஃப்ரண்ட்ல இருந்தே ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேபின் லேம்ப்ஸ் எல்லாமே ஆஃப்ல இருக்கு. இப்போ டோட்டலாக ஆன் பண்ணணும் அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டாக ஆன் பண்ணால் பேக் சீட்டுக்கும் சேர்ந்து கேபின் லேம்ப்ஸ் ஆன் ஆகிடும். பேக் சீட்லையும் பார்த்தீங்கன்னா LED கேபின் லேம்ப்ஸ் 2 ஸ்டாண்டர்டாக இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே கன்வீனியன்ட்டான கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீச்சர் இந்த ப்ரீமியம் SUVக்கு ஏற்ற மாதிரி. மீதி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸை பற்றி பேச போனால் சீட்டிங்கோடைய கம்ஃபர்ட், டிசைன் எல்லாமே டாப் அண்ட் வேரியண்ட்டை போலவே எக்ஸாக்ட்லி சேமாக இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ் எஸ்பெஷலி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. தாராளமான சைடு சீட் சப்போர்ட், அண்டர் தாய் சப்போர்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த மிட் லெவல் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் வருது, பிளாக் அண்ட் கிரே ஃபினிஷில். இந்த பேட்டர்ன் பார்க்குறதுக்கு ஓகே, கொஞ்சம் நல்லா இருக்குது. மேலும் ஃபேப்ரிக்கோடைய குவாலிட்டியை பற்றி பேச போனால் ரொம்ப ஹார்ட் வேரிங்கான நிறைய நாள் தாங்கக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் தான் இது. அப்படி இருந்தாலுமே இந்த மிட் லெவல் அல்லது பேசிக் மாடல் Volkswagen Taycan எடுக்கிறவங்க கண்டிப்பாக சீட் கவர்ஸ் போடுவீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த ஃபேப்ரிக்ஸ் இன்கேஸ் நீங்கள் சீட் கவர் போடலனாலுமே நல்லா தாங்கும். நல்ல குவாலிட்டி சீட்ஸ் தான் இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ். தென் பேஸ் லெவல் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் டோரில் பார்த்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ் ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மிட் லெவல் வேரியண்ட்டில் 1 டச் டவுன் ஃபங்க்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. ஸ்டாண்டர்டாக 1 டச் அப் ஃபங்க்ஷன் டாப் அண்ட் வேரியண்ட்ஸில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதுக்காக நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி தான் ஃபுல்லாக க்ளோஸ் அப் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மிட் லெவல் வேரியண்ட்டில். ஆனால் இந்த வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஃபோல்டிங் ORVMஸும் அவைலபிளாக இருக்குது ஸ்டாண்டர்டாக. இந்த ஃபீச்சர் பேஸ் லெவல் கம்ஃபர்ட் லைன் வேரியண்ட்டில் கிடையாது. ஆனால் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்ட்மெண்ட் ORVMs வந்து பேஸ் லெவல் வேரியண்ட்லேயே அவைலபிளாக இருக்குது ஸ்டாண்டர்டாக. கூடவே ரிமோட் சென்டர் லாக்கிங்கும் பேஸ் லெவல் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்குது. அது தவிர பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பேஸ் லெவல் வேரியண்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த மிட் லெவல் வேரியண்ட்லையும் மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட், ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது டிரைவர் சீட்டை பொறுத்தவரை. அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேச போனால் எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்துடுது ஸ்டீரிங் வீல் பொறுத்தவரை. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இருக்கிறது புதிய Volkswagen Taycan உடைய மிட் லெவல் ஹைலைன் 1 லிட்டர் TSI மேனுவல் வேரியண்ட்டோடைய பேக் சீட்டில். ஸோ பேக் சீட்டில் இருந்து பார்க்குறதுக்கு டேஷ்போர்டு இப்படி தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி டாப் அண்ட் வேரியண்ட்டோடைய டேஷ்போர்டை பார்த்துருக்கோம். ஸோ அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாகவே வித்தியாசங்கள் தெரியும். வர்ச்சுவல் காக்பிட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த வண்டியில் கிடையாது. அதே போல் அந்த மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இந்த மிட் லெவல் வேரியண்ட்டில் கிடையாது. அப்படி இருந்தாலுமே டாப் அண்டில் பார்த்த ஒரு சில ஹைலைட்ஸ், டிசைன் ஃபினிஷ் எல்லாமே இதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கார்பன் ஃபைபர் எஃபெக்ட் ஃபினிஷ் வந்து டேஷ்போர்டில் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் மெட்டல், அலுமினியம் போன்ற ஒரு லுக்கும் வந்துடுது டேஷ்போர்டுக்கு மேலே இந்த ஏரியாவை சுற்றி. இப்போ பேக் சீட்டை பொறுத்த வரைக்கும் பேச போனால் அஃப்கோர்ஸ் ஸ்பேஸ், கம்ஃபர்ட் எப்பவும் போல ரொம்பவே சூப்பராக தாராளமாக இருக்குது. ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. டிரைவர் சீட்டை என்னுடைய ஹைட்டுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஹைட் 5'11", 5 அடி 11 அங்குலம். அப்படி இருந்தாலுமே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. கால் மேலே கால் போட்டு கூட அவ்வளோ ஈஸியாக என்னால் உட்கார முடியும். அவ்வளோ தாராளமாக ஸ்பேஸ் இருக்குது இந்த Volkswagen Taycan உடைய பேக் சீட்டில். கூடுதல் கம்ஃபர்ட்டுக்காக பேஸ் லெவல் வேரியண்ட்லேருந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. நம்ம ஸ்கோடா குஷாக்கில் பார்த்தா அதே டிசைன் ஏசி வென்ட்ஸ் தான் இது. மேலும் ஸ்கோடா குஷாக்கை போலவே இங்கே 2 C டைப் USB போர்ட்ஸ் இந்த மிட் லெவல்
ஹைலைன் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க பேக் சீட் பேசஞ்சர்ஸுக்கும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நீங்கள் சி டைப் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் கண்டிப்பாக அந்த கேபிள்ஸ் நீங்கள் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நார்மல் டைப் யூஎஸ்பி போர்ட்ஸ் நீங்கள் ஸ்லாட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ப்ரொவிஷனும் கிடையாது. சி டைப் யூஎஸ்பி போர்ட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பேக் சீட்ஸ் அப்படின்னு மறுபடியும் பேச போனால் இந்த பேக் சீட்டோடைய பேக் ரெஸ்ட் ஆங்கிள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. சைட் போல்ஸ்ட்ரிங் ரொம்பவே நல்லா இருக்குது. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. தை சப்போர்ட், இந்த ஓவரால் டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தை சப்போர்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இந்த சீட் ஸ்குவாபோடைய லென்த் ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ அவுட் சைடில் உட்காந்துருக்கிற பேசஞ்சர்ஸுக்கு தை சப்போர்ட் ரொம்பவே தாராளமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க போகுது. மேலும் இந்த மிட் லெவல் வேரியண்ட்லேருந்து சென்டர் ஆர்ம் ரெஸ்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்டாக. கூடவே 2 கப் ஹோல்டர்ஸ் இதில் இன்டகிரேட்டடாக வந்துடுது. அதோடு சேர்த்து 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் 3 பேசஞ்சர்ஸ்க்குமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது. பேஸ் லெவல் வேரியண்ட்லேருந்து இந்த ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. அதோட சேர்ந்து மிடில் சீட் பேசஞ்சருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டும் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்கோடா குஷாக்லேயே இந்த ஃபீச்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்ஸ் மற்றும் 3 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது பேஸ் லெவல் வேரியண்ட்லேருந்து. அதை தவிர சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸ் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்டாக இருக்குது. மீதி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பேச போனால் டியூவல் ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ் வித் இபிடி, ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட் மவுண்ட்ஸ், இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் போன்ற எல்லா ஃபீச்சர்ஸும் பேஸ் லெவல் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்குது. ஆனால் 6 ஏர் பேக்ஸ் அப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா டாப் எண்ட் வேரியண்ட்டுக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக போகணும். அதாவது டாப் லைன் 1 லிட்டர் வேரியண்ட் அல்லது ஜிடி பிளஸ் ஆட்டோமேட்டிக் 1.5 லிட்டர் வேரியண்ட்ஸில் மட்டும்தான் 6 ஏர் பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த Volkswagen Tiguan பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த மிட் லெவல் வேரியண்ட்டில் இன்னொரு ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. இப்போதைக்கு இந்த வண்டியோடைய பூட் ஸ்பேஸை செக் பண்ணுவோம். Volkswagen Tiguan பூட் ஸ்பேஸை சாவியினுடைய சென்டர் பட்டன் மூலமாக ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது பூட்டை ஓப்பன் பண்ணால் ஸ்கோடா குஷாக்க போலவே 385 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி வருது. ஓவரால் ஷேப்பும் சரி சைஸும் சரி ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. மேலும் இந்த பூட் ஸ்பேஸ் ரொம்பவே ஆழமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு உயரமான ஐட்டம்ஸையும் ஈஸியாக ஏற்ற முடியும். எல்லா மாடர்ன் கார்களை போலவே பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிளான ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது 2 சைட்லையுமே பார்த்தீங்கன்னா 3 கிலோ பேக் ஹுக்ஸ் ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்குது. அதோட சேர்த்து ரைட் சைடில் ஒரு yellow கலர் பூட் லேம்பும் அவைலபிளாக இருக்குது. Hyundai Creta மற்றும் Kia Seltos விட பூட் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலுமே ஃப்ளெக்சிபிலிட்டி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 60/40 ஸ்பிளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் ஸ்டாண்டர்டாக அவைலபிளாக இருக்குது பேஸ் மாடல் தவிர எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே. அதனால் ஈஸியாக லக்கேஜ் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேக் சீட்ஸை மடக்கினாலுமே ஒரு பெரிய அளவில் ஸ்டெப் இருக்குது. ஒரு கம்ப்ளீட்லி ஃப்ளாட்டான லோடிங் பே கிடைக்காது. பூட் ஃப்ளோரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 15 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீல் அவைலபிளாக இருக்குது இந்த ஹைலைன் வேரியண்ட்டை பொறுத்தவரை. ஆனால் ரிம் சைஸ் சின்னதாக இருந்தாலுமே டயர் பொறுத்த வரைக்கும் 205 செக்ஷன் அப்போலோ ஆல்நாக் டயர் தான் அவைலபிளாக இருக்குது ஸ்டெப்னிக்கும் கூட. இதே டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் அலாய் வீல்ஸுக்கு 16 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீல் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் Volkswagen Tiguan ஹைலைன் வேரியண்ட்டோடைய பூட் ஸ்பேஸ். இப்போ நம்ம இந்த பூட் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணுவோம் அண்ட் என்ஜின் பேயை திறந்து பார்ப்போம். ஏற்கனவே சொன்னது போல இந்த ஹைலைன் வேரியண்ட்டுக்கு 1 லிட்டர் TSI 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் தான் அவைலபிளாக இருக்குது. Volkswagen Vento மற்றும் போலோவில் இதே என்ஜினை நம்ம பார்த்துருக்கோம், இதே என்ஜின் கவரோட. ஆனால் இந்த Volkswagen Tiguan பானட்டுக்கு உள்ள இந்த என்ஜின் 115 PS மேக்ஸிமம் பவரும் 178 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அல்லது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் அவைலபிளாக இருக்குது ஹைலைன் மற்றும் டாப் லைன் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும். கிளியராக ஒரு SUV பாடி ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி டார்க் ஃபிகர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதே என்ஜினுக்கு. மேலும் அண்டர் பானட் இன்சுலேஷன் மெட்டீரியல் எதுவுமே இல்லைனாலுமே ஓவரால் ரீஃபைன்மெண்ட் நல்லா தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதோட சேர்த்து டிரைவிங் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் மைலேஜும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ஜின் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான். இப்போ இந்த வேரியண்ட்டோடைய விலை மற்றும் வேல்யூ பற்றி பேசுவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புதிய Volkswagen Tiguan மிட் லெவல் ஹைலைன் வேரியண்ட்டோடைய ஒரு டீட்டெயில் ரிவ்யூ. என்னதான் ஃபுல் ஆப்ஷன் டாப் லைன் மற்றும் GT ப்ளஸ் வேரியண்ட்ஸோடைய ஃபீச்சர்ஸ் அளவுக்கு இந்த வேரியண்ட்டில் இல்லைனாலுமே அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. கூடவே அலாய் வீல்ஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், வயர்லெஸ் சார்ஜிங் மற்றும் பெரிய சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் போன்ற ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கூடவே எல்லா வேரியண்ட்ஸ்க்குமே அசத்தலான ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட், சாலிடான பில்ட் குவாலிட்டி மற்றும் ஸ்டாண்டர்டான சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ஏராளமாக இருக்குது. அப்படி இருந்தாலுமே உண்மைதான், க்ரூஸ் கண்ட்ரோல், எலக்ட்ரிக் சன்ரூஃப் மற்றும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் போன்ற ப்ரீமியம் SUV ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இல்லாதது ஒரு குறையாக இருக்குது. அப்படி இருந்தாலுமே இந்த விலைக்கு தகுந்த மாதிரி ஒரு பக்காவான ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. எலக்ட்ரிக் சன்ரூஃப், LED ஹெட்லாம்ப்ஸ் போன்ற ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் மேலே உங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லைன்னா ஸோ இந்த Volkswagen Tiguan ஹைலைன் வேரியண்ட்டை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.